தமிழ்நாட்டின் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுவது நீண்ட கால மரபாக இருக்கும் நிலையில் இந்த நடைமுறை கடந்து வந்த பாதை குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் ஒரு பொது நிகழ்ச்சி நடக்கும்போது அது கடவுள் வாழ்த்தோடு தொடங்கும் நிலைதான் பல ஆண்டுகளாக நீடித்தது. தமிழ்நாட்டிலும் அதே சூழலே தொடர்ந்த நிலையில் 1914ஆம் ஆண்டு முதல் கரந்தை தமிழ் சங்கத்தின் ஆண்டு விழாக்களில் மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய நீராறும் கடலுடுத்த பாடல் முதல் முறையாக தமிழ்த்தாய் வாழ்த்தாக பாடப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து விழாக்களிலும் இந்த பாடலையே பாட வேண்டும் என்றும் கரந்தை தமிழ் சங்கம் கோரிக்கை விடுத்தது. இந்திய சுதந்திரத்திற்கு பின்னர் தேசிய கீதமான ஜனகன மன பாடலை பாடுவது வழக்கமானது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் தமிழக அரசின் பாடலை தேர்வு செய்யும் பணிகள் நடந்து வந்தன. இறுதியில் மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய நீராறும் கடலுடுத்த பாடலே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக தேர்வு செய்யப்பட்டது. இதற்கான அரசாணையை 1970ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் மு. கருணாநிதி வெளியிட்டார். அதில் நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட வேண்டும் என்றும் நிகழ்ச்சிகள் நிறைவடையும் போது தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த சூழலில் 2021ஆம் ஆண்டு அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் வெளியிட்ட அரசாணையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை மாநில பாடலாக முறைப்படி அறிவித்து அரசாணை வெளியிடப்பட்டது. மேலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்படும் போது மாற்றுத்திறனாளிகளை தவிர அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டது. இந்த சூழலில் மத்திய அரசு சார்பில் அண்மையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் அரசு நிகழ்ச்சியில் முதலில் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு வெளியாகி சில மாதங்களில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதல்வர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவரின் பதவியேற்பு நிகழ்வின் போது வந்தே மாதரம் பாடல் முதலாவதாக பாடப்பட்டதோடு தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்னர் ஆளுநர் தலைமையில் நடந்த திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுவதற்கு முன்பாக ஆளுநர் மாளிகை நெறிமுறைகளின்படி வந்தே மாதரம் பாடல் முதலாவதாக பாடப்பட்டது. அப்போதும் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதற்கு தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன்படி தமிழ்நாட்டில் நடத்தப்படும் அனைத்து பொது நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்பது மீண்டும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.